புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராமத்திற்குள் 20க்கும் மேற்பட்ட கார்களில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் கேவிக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினருமான பூவை ஜெகன்மூர்த்தி கிராமத்திற்குள் சென்று அப்பகுதி மக்களை சந்திப்பதற்காக சென்றார். அப்பொழுது அவரையும் அவருடன் வந்த நபர்களையும் காவல்துறையினர் வெள்ளனூர் அருகே அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடியில் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை ஆர்கே நகர் சைதாப்பேட்டை பகுதிகளில் உள்ள ரயில்வே இடத்தில் அமைந்துள்ள வீடுகளை இடித்துவிட்டு பூங்கா அமைக்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டு அதற்கான பணிகளை செய்து வருகிறது. இந்நிலையில் இது குறித்து தகவல் அறிந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினராக உள்ள ஜி. ராமகிருஷ்ணன் ஆர்கே நகர் பகுதிக்குட்பட்ட கருணாநிதி நகருக்கு சென்று அங்கு இடிக்கப்பட உள்ள வீடுகளையும் வீடுகள் இடிக்கப்படுவதால் பாதிக்கப்படக்கூடிய பொதுமக்களையும் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். சென்னை கொருக்குப்பேட்டை பாரதி நகரில் ஆர்கே நகர் மக்களின் 7 ஆண்டுகால எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் பொருட்டு அப்பகுதியில் 4 ஏக்கரில் சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பூங்கா அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை போடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆர்கே நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜே. எபினேசர் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். தைப்பூசத்தை முன்னிட்டு சென்னை 7 கிணறு பகுதியில் அமைந்துள்ள திரு அருட்பிரகாச வள்ளலார் வசித்த இல்லத்தில் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை அன்னதானம் வழங்கும் நிகழ்வை அமைச்சர் சேகர் பாபு கொடியேற்று தொடக்கி வைத்து மக்களுடன் உணவருந்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், மக்களின் அன்பை பெற்றவர்கள் மக்களோடு பயணிப்பவர்களுக்கு எதிராக வியூக மன்னர்களால் எவ்வளவு தூரம் பலன் இருக்கும் என்று தெரியவில்லை என்றும், நாங்கள் மக்களோடு கூட்டணி வைத்து இருக்கின்றோம். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டுதான் ஈரோடு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றது என தெரிவித்தார். மக்களோடு பயணிப்பவர்களுக்கு இந்த வியூக மன்னர்களால் எவ்வளவு தூரம் பயன் இருக்கும் என்று தெரியவில்லை. எங்களை பொறுத்தளவில் நாங்கள் மக்களோடு கூட்டணியை வைத்திருக்கின்றோம். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டுதான் ஈரோடு இடைத்தேர்தலில் எதிர்க்கின்ற அனைவருக்கும் முன்ஜாமீன் வைப்பு தொகை இழந்தது. இது ஒரு முன்னோட்டம். வேலூர் மாவட்டம் அரியூர் அடுத்த சிவநாதபுரம் பகுதி மலை உச்சியில் கூடாரம் அமைத்து கைலாசநாதர் சிவன் கோவிலை சேதப்படுத்தி புதையல் வேட்டை நடத்திய கும்பலை அப்பகுதி இளைஞர்கள் சுற்றி வளைத்தனர். தொடர்ந்து இளைஞர்கள் அவர்களிடம் விசாரித்த போது அந்த மர்ம நபர்கள் அனைவரும் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்து அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினர் அவர்களை பிடித்து விசாரணை நடத்திய பின்னரே உண்மைத்தன்மை தெரிய வரும் என போலீசார் மற்றும் வனத்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே காப்புக்காடு வழியாக சாலை ஓரத்தில் காலாவதியான அரசு மருத்துவமனையின் மருந்துகள், மாத்திரைகள், ஊசிகள் உள்ளிட்டவைகளை மூட்டை மூட்டையாக மர்ம நபர்கள் கொட்டி சென்றுள்ளனர். இதனால் வனவிலங்குகள் பாதிப்புக்குள்ளாவது மட்டுமல்லாமல் வனவிலங்கு மனித மோதல் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும், இந்த காலாவதியான மருந்து மூட்டைகளை கொட்டி சென்ற மர்ம நபர்களை பேரணாம்பட்டு வனத்துறையினர் கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவண்ணாமலையில் தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் அருணாச்சலேஸ்வரர் கோவில் பின்புறம் உள்ள 2668 அடி உயரம் கொண்ட மலையை சுற்றி 14 கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் நடந்து சென்று வழிபட்டு சென்றனர். இங்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பல நாடுகளில் இருந்தும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த கோணனூர் ஏரி வளைவில் ஊட்டியில் காவல் ஆய்வாளராக பணி செய்து வரும் கவிதா என்பவர் அவரது ஓட்டுநருடன் காரில் போச்சம்பள்ளி நோக்கி வந்து கொண்டிருந்த பொழுது கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து புளிய மரத்தில் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் காவல் ஆய்வாளர் மற்றும் அவரது ஓட்டுநர் இருவரும் படுகாயமடைந்த நிலையில் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை மாசாணியம்மன் கோயில் மயான பூஜையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இங்கு உள்ளூர் மட்டுமின்றி வெளியூர் வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த குமரன்சேரி கிராமத்தில் உள்ள
குமாரசாமி திருக்கோவிலில் உள்ள உண்டியலை நவீன கட்டிங் இயந்திரத்துடன் கோவிலுக்கு வந்த மர்ம ஆசாமிகள் 4 பேர் திருட்டு முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். தற்பொழுது இது குறித்தான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேசிய அளவிலான இனாம் மின்னணு கொப்பரை ஏலத்தில் 46 வகையான 3024 கிலோ கொப்பரை ரூபாய் 3,85,368க்கு ஏலத்தில் விற்பனையானது. தேங்காய் விலை உச்சம் தொட்டு தொடர்ந்து ஏற்றத்துடன் விற்பதால் கொப்பரை உற்பத்தி குறைந்து வரத்தும் குறைந்துள்ளதாக ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் சாலையில் நடந்து சென்றவர்கள் இருசக்கர வாகனங்களில் சென்றவர்களை தேனீக்கள் கொட்டியதால் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் ஒசூர் அரசு மருத்துவமனையில் 4 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் பெரும் அசம்பாவிதம் ஏற்படும் முன்பு சம்பந்தப்பட்ட தேன்கூட்டை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள ஜெகதலா பேரூராட்சியில் தூய்மை பணியாளர் பெண்ணை பேரூராட்சி துணைத் தலைவர் ஜெய்சங்கர் இழிவாக பேசியதாக கூறி தூய்மை பணியாளர்கள் 30க்கும் மேற்பட்டோர் துணைத் தலைவர் ஜெய்சங்கர் மற்றும் தலைவரை கண்டித்து பேரூராட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். துணைத் தலைவர் ஜெய்சங்கர் மன்னிப்பு கேட்கும் வரை வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக கோஷங்கள் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள செம்மாண்டப்பட்டி ஊராட்சியில் 10க்கும் மேற்பட்ட குக்கிராம மக்கள் பயன்படுத்தும் வகையில் பாலிப்பாடு பேருந்து நிறுத்தத்தில் நிழற்கூடம் கட்டும் பணி துவங்கியது. கிராம மக்கள் கோரிக்கையை ஏற்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் நிழற்கூடம் கட்ட தனது எம்பி நிதியிலிருந்து ரூபாய் 10 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து உத்தரவிட்ட நிலையில் அதிகாரிகள் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர். விருதுநகர் அருகே பழுதாகி நின்று கொண்டிருந்த லாரியின் பின்னால் இருசக்கர வாகனம் மற்றும் சிறிய ரக சரக்கு வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டதில் சம்பவ இடத்திலேயே 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வச்சக்காரப்பட்டி காவல்துறையினர் உயிரிழந்த 3 நபர்களின் உடல்களை மீட்டு விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்ததோடு விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகம் முழுவதும் பூரண மதுவிலக்கு கோரி தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள நாராயணதேவன்பட்டியில் 4வது முறையாக தொடர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட முயன்ற சமூக ஆர்வலர் பூமிநாதனை ராயப்பன்பட்டி காவல்துறையினர் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். இதற்கு முன்பு 3 முறை இவ்வாறு உண்ணாவிரதம் இருக்க தொடங்கும் முன்பே காவல்துறையினர் அவரை கைது செய்து அழைத்து சென்றது குறிப்பிடத்தக்கது. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராம பகுதிகளில் குடிநீர், சாலை, மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை சீர் செய்து தராத நிலையில் திமுகவை சேர்ந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜனை கண்டித்து பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டம் செய்து மாநில அரசையும் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினரையும் கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் அடிப்படை வசதிகளை சீர் செய்து தராவிட்டால் அடுத்த கட்டமாக அரசு அலுவலகங்களை முற்றுகையிடப் போவதாக பொதுமக்கள் எச்சரித்துள்ளனர். தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சரியான சாலை அமைக்கப்படல, சரியான முறையில குடிநீர் விநியோகம் கிடையாது, அறிவிக்கப்படாத மின்வெட்டு, பல பகுதிகளுக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இதை மையப்படுத்தி இன்றைய தினம் நாங்க சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம். எங்க பகுதிக்கான நலத்திட்டங்களை சரியான முறையில செயல்படுத்தாத சட்டமன்ற உறுப்பினரோட செயல்பாடால தான் நாங்க மக்கள் வீதியில் இறங்கி போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை அரசன் கவனத்திற்கு கொண்டு இதை சீர்வு பண்ணி கொடுக்கணும். மேலும் இது செய்யாத பட்சத்தில் அடுத்த கட்டமா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மற்ற அரசு அலுவலகங்களை முற்றுகையிட தயார் நிலையில இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த எண்ணத்தூர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 1990ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு பயின்ற முன்னாள் மாணவர்கள் 35 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திப்பு நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் 1990ஆம் ஆண்டு பயின்ற பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டு பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டதோடு பள்ளி வளர்ச்சிக்காக 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டது.
சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே தனியார் பள்ளி பேருந்தில் 2 மாணவர்கள் சண்டையிட்டு தாக்கிக் கொண்டதில் ஒரு மாணவன் உயிரிழந்ததை அடுத்து தாக்கிய மற்றொரு மாணவனை எடப்பாடி போலீசார் கைது செய்து சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சம்பந்தப்பட்ட பள்ளி இன்று மீண்டும் வழக்கம் போல செயல்பட தொடங்கியது. சேலம் கண்ணங்குறிச்சி நெல்லியக்கரடு பகுதியைச் சேர்ந்த 80 வயது மூதாட்டி சின்னராசி. இவர் கடந்த 5ஆம் தேதி வீட்டிலிருந்து குருமப்பட்டி வனத்திற்கு சென்றபோது வீடு திரும்பாத நிலையில் வனத்துறையினர் தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். இந்நிலையில் சொனப்பாடி யானைமடுவு பகுதியில் மூதாட்டி உயிருடன் இருப்பதை கண்டறிந்த வனத்துறையினர் மூதாட்டியை பத்திரமாக மீட்டு குடும்பத்தாரிடம் ஒப்படைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த அனந்தபுரம் பகுதியில் நகராட்சி உயர்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் சுமார் 165 மாணவ மாணவிகள் பயின்று வரும் நிலையில் உணவு அருந்தும் கூடம் இல்லாததால் மாணவர்கள் வெயிலில் தரையில் அமர்ந்து உணவு அருந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எனவே மாணவர்கள் அமர்ந்து உணவருந்த போதிய நிழற்படை அமைக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் நேற்று தைப்பூச நாளையொட்டி ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். அப்போது அங்கு கூடியிருந்த திருநங்கைகள் பக்தர்களிடம் யாசகம் கேட்டு இடையூறு செய்ததால் காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்த முயன்றனர். அப்போது இருதரப்புக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் பெண் டிஎஸ்பி சாந்தி திருநங்கை ஒருவரை கன்னத்தில் அறைந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே சொகுசு காரில் கடத்தி வரப்பட்ட 5 லட்சம் மதிப்பிலான 1 டன் குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் கடத்தலில் ஈடுபட்ட 2வரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.